ட்ரம்ப்பும் ஏஐ அலப்பறைகளும். டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஏஐ தொழில்நுட்பம் நல்லா முன்னேற்றம் அடையணும்னா காப்பிரைட் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியாது. ஸோ காப்பிரைட்டு டாக்குமெண்ட்டுக்கு பே பண்ணணும், காப்பிரைட்டு சாங்குக்கு பே பண்ணணும், காப்பிரைட் வீடியோவுக்கு பே பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. புக்கு எதாக இருந்தாலும் காப்பிரைட்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் முன்னேறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தடுத்து நிறுத்துகிற மாதிரியான எந்த சட்டத்தையும் நீங்கள் போடக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. அதே மாதிரி எந்த ஏஐ நிறுவனத்துக்கு எதிராக எந்த இன்வெஸ்டிகேஷனும் நீங்கள் ரிகரஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட ட்ரம்ப். எல்லாத்தையும் டீரெகுலைசைஸ் பண்ணணும், ஸோ வந்து டீரெகுலேட் பண்ணணும், ஸோ வந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ ஏஐ அவருக்கு நல்லா வளரணுமா, எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. சொந்தமாக ஒரு ஏஐ உருவாக்கி போகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு மேலே ஒரு கண்ணை வைக்கிறது நல்லது. சப்ஸ்கிரைப்.